கருந்துளைகள் இறக்குமா? அவை நட்சத்திரங்களை விழுங்கும். ஒளியையே கூட தப்ப விடாது. இடத்தையும் நேரத்தையும் வளைத்துவிடும். ஆனால் கேள்வி இதுதான், கருந்துளைகள் இறக்குமா? அந்த இருள் இதயத்துக்குள் சென்று பதிலை கண்டுபிடிப்போம். கருந்துளைகள் மரணத்திலிருந்து பிறக்கின்றன. மிகப்பெரிய நட்சத்திரம் அதன் எரிபொருளை முடித்துவிட்டால் அதன் ஈர்ப்பு சக்தி அதை தானாகவே சுருக்கிவிடும். அது ஒரு சிறிய புள்ளியாக நொறுங்கி அளவற்ற அடர்த்தியான ஒன்றிய புள்ளி சிங்குலாரிட்டி ஆக மாறும். அதை சுற்றி உருவாகும் எல்லை ஈவெண்ட் ஹொரிசான். அதற்குள் சென்ற எதுவும் ஒளி கூட திரும்ப முடியாது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அனைத்து நட்சத்திரங்களும் கருந்துளையாக மாறாது. சிறிய நட்சத்திரங்கள் ஒயிட் டவர்ப்ஸ் அல்லது நியூட்ரான் நட்சத்திரங்களாக முடிகின்றன. இவ்வாறே கருந்துளைகளுக்கும் ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்கிறது. நீண்ட காலம் விஞ்ஞானிகள் கருந்துளைகள் நித்தியமானவை என்று நம்பினர். ஏனெனில் அதன் ஈர்ப்பிலிருந்து எதுவும் தப்ப முடியாது. ஆனால் 1974 ஸ்டீபன் ஹாக்கிங் என்ற இயற்பியலாளர் ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைத்தார். கருந்துளைகள் கூட ஆவியாகலாம். கருந்துளையின் எல்லையில் குவாண்டம் உலகம் வித்தியாசமாக நடக்கிறது. அங்கு துகளும் எதிர்துகளும் இடைவிடாமல் தோன்றி மறைகின்றன. பொதுவாக அவை ஒன்றை ஒன்று ரத்து செய்து காணாமல் போகும். ஆனால் கருந்துளையின் அருகில் ஈர்ப்பு அவற்றை பிரித்துவிடும். ஒரு துகள் கருந்துளைக்குள் விழும், மற்றது வெளியில் தப்பும். வெளியில் இருந்து பார்க்கும் நமக்கு இது கருந்துளை மெதுவாக ஆற்றலை இழப்பது போல தெரியும். அந்த வெப்பமான கதிர்தான் ஹாக்கிங் கதிர்வீச்சு, ஹாக்கிங் ரேடியேஷன். சிறிய கருந்துளைகள் அதிக சூடாக இருக்கும், பெரியவை குளிராக இருக்கும். இவ்வாறு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு கருந்துளை மெதுவாக சுருங்கி தன் உயிரை இழக்கும். சிறிய கருந்துளைகள் விரைவாக ஆவியாகிவிடும். ஆனால் கேலக்சிகளின் மையத்தில் உள்ள மாபெரும் கருந்துளைகள், அவை மறைய அளவிட முடியாத காலம் தேவைப்படும். ஒரு சூரியன் எடையுள்ள கருந்துளை ஆவியாக 10⁻67 ஆண்டுகள் எடுக்கும். இப்போது பிரபஞ்சத்தின் வயது வெறும் 13.8 பில்லியன் ஆண்டுகள். மில்கிவே மையத்தில் உள்ள அந்த மாபெரும் கருந்துளை சாஜிட்டாரியஸ் ஏ மறைய 10⁻87 ஆண்டுகள் எடுக்கும். அந்த நேரம் வரைக்கும் நட்சத்திரங்களும் அணைந்து அணுக்களும் உறைந்துவிடும். பிரபஞ்சம் முழுக்க இருளில் மூழ்கும். கருந்துளை சிறிதாகும் போது அது அதிக சூடாகும். இறுதி தருணங்களில் அது வேகமாக கதிர்வீசும். ஒரு தீப்பொறி கடைசியாக எரிவதைப் போல. அது பிரபஞ்சத்தின் கடைசி பிரகாசம். ஒரு சிறிய ஆற்றல் வெடிப்பு, ஒரு பெரிய விடை. பின் நிசப்தம். அது முழுமையாக மறைந்துவிடும். மீதமிருப்பது சில ஒளித்துளிகள் மட்டுமே. ஆம், கருந்துளைகள் இறக்க முடியும். அவை வெடித்து அழிவதல்ல, மிகவும் மெதுவாக ஆவியாகி மறையும். பிரபஞ்சத்தின் விதிகளுக்கே அடங்கி மடியும் அந்த இருள் விலங்கு மாற்றமில்லாத அமைதி. அவை மரணத்திலிருந்து பிறந்து அமைதியில் முடிகின்றன. அதுதான் பிரபஞ்சத்தின் அழகான சுழற்சி. இவ்வாறான விண்வெளி மர்மங்கள் பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் கொடுங்கள், ஷேர் செய்யுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.